ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சார்ந்த குணம் உள்ளவர்களாய், மன தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பெருமை என்பது எல்லா பாவங்களுக்கும், உலகில் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அஸ்திவாரமே பெருமையும் சுயநலமும் தான். ஆதியிலே சாத்தான் பெருமைப்பட்டான். பெருமை என்பது அவனுக்குரிய குணமாய் இருக்கிறது. அவன் மேன்மை பாராட்டுதல் என்பது அவனுடைய குணமாய் இருக்கிறது. கர்த்தரோ தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் யாரோட கட்சியில் சேர வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். நம் குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருக்கு ஏற்ற தாழ்மை உடையதா இருக்கிறதா, பொல்லாதவனுக்கு ஏற்ற பெருமை உடையதா இருக்கிறதா என்பதை சற்று கவனித்து பார்ப்போம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களின் சத்துருக்களிடம் கர்த்தர் பேசுகிறார். என் ஜனங்களை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று. இஸ்ரவேலில் தேசத்தின் ஜனங்களை மூப்பர்களும் மற்றவர்களும் ஒடுக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள், பொது ஜனங்கள், மக்கள் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களின் குரலை கேட்டு தம்முடைய ஜனத்திற்காக அவர் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார். அதாவது, பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது, கர்த்தருடைய ஜனங்களை இன்னும் வளராத பிள்ளைகளாய் இருப்பவர்கள், 12 வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்குகிறார்களாம், கொடுமைப்படுத்துகிறார்களாம். அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புறஜாதியாரின் மக்கள், பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்திரீகள் ஆளுகை செய்கிறார்கள், பெண்கள் ஆளுகை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அதாவது, இந்த இரண்டும் தவறானது, இது பலவீனமானது என்று சொல்லப்படுகிறது. ஒரு தேசத்தை பிள்ளைகள் ஆளுகை செய்வதோ, பெண்கள் ஆளுகை செய்வதோ சரியானதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதாவது, இதன் பொருள் என்னவென்றால், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம், அவர்களுக்குரிய ஞானம் தான் இருக்கும். சிறு பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கேற்ற ஞானம் தான் இருக்கும். எவ்வளவுதான் படிப்பறிவு கற்றறிந்தாலும் அனுபவ அறிவு என்பது இருக்காது. அவர்கள் வளர வளரதான் அது வரும். அதனால்தான் முதியோர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் தேசத்தை ஆளுகை செய்வது நல்லது. அவர்கள் வாழ்க்கையின் மனித உணர்வுகளை புரிந்து, சிறு பிள்ளைகளின் உணர்வு எப்படி இருக்கும், வாலிப வயதில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், வளர்ந்து பெரியோர்களானதும் எப்படி அவர்களுடைய மனநிலை இருக்கும் என்பதை எல்லாம் ஒரு 60 வயது ஆகும்போது ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். அவர் இந்த வழியில் நடந்து வந்திருப்பதினால், 60 வயது ஆனதினால் அவருடைய மனம் 10 வயதில் எப்படி இருந்தது, 50 வயதில் எப்படி இருந்தது, 30 வயதில் எப்படி இருந்தது என்பது அவருக்கு தெரியும். உணர்வுகளோடு புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அது போல பெரியோர்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதே போல பெண்கள் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஏன் ஆளுகை செய்யக்கூடாது? ஆளுகை செய்யலாம், தவறில்லை என்றாலும் பெண்களின் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்பதான் தேசத்தை ஆளுகை செய்ய முடியும். அதாவது, இந்த காலத்தில் நமக்கு யுத்தம் என்றாலே அணுகுண்டும் பலவித ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் வெறும் இரும்பான பொருள்கள், அதாவது கத்தி, அருவாள், ஈட்டி போன்ற காரியங்களை தான் வைத்து யுத்தம் செய்தார்கள். ஒரு பெண் ஒரு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தால், ஒரு ஆணை போல ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் மற்ற எதிரி, அதாவது எதிர் வீரர்களை, எதிர் தேசத்தின் வீரர்களோடு ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் குத்துவதோ, வெலத்துடன் போராடுவதோ மிகவும் கடினம். வாளெடுத்து சண்டை போடுவதென்றாலும் ஆண்களுக்கு நிகராக நிற்பது என்பது மிக மிக கடினம். செய்வேன், செய்ய என்னால் முடியும் என்று சிலர் சொல்லலாம். யாராவது ஒருவர், எல்லோராலும் முடியாது. ஆண்கள் நன்கு பயிற்சி பெற்ற போர் வீரர்களோடு ஒரு பெண் தன் பலத்தோடு கொண்டு போய் அந்த இடத்தில் தன் ஆயுதங்களை பிரயோகப்படுத்த முடியாது. ஏனென்றால்
பெண் சரீரத்தின்படி பலவீனமாய் படைக்கப்பட்டவள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பலன் எல்லா பலனை விட பெரியது. அந்த பலன் பெண்ணுக்கு உண்டு. ஆனால் ஆணை எதிர்த்து யுத்தம் செய்யும் அளவுக்கு பெண்ணுக்கு பலன் கிடையாது. உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லை, விதண்டாவாதம் பேச தேவையில்லை. உண்மை. அப்படி இருக்க அந்த காலத்தில் ஞானத்தினால் யுத்தம் நடக்கவில்லை, சரீர பலத்தினால் தான் யுத்தம் நடந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பெண்கள் ஆளுகை செய்தால், ஒரு எதிரி நாட்டு ராஜா போருக்கு யுத்தத்திற்கு வந்தால் அந்த பெண்ணால் எப்படி சமாளிக்க முடியும் என்பது போன்ற, அதாவது ஆண்கள் அதை ஆளுகை செய்தால்தான் சரி என்று. இந்த காலத்தில் நாம் எல்லோரும் பட்டன் வைத்து நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று யுத்தம் என்பதே இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருப்பது மனிதர்களே இல்லாமல் வெறும் ரோபோக்களை வைத்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலம் இந்த காலமாய் இருக்கிறது. இது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. கிமு 500 வருடங்களுக்கு முன்பான செய்தி இது. இந்த வார்த்தை ஆனாலும் இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியதுதான். அவரவர் மனநிலை என்று ஒன்று உண்டு. ஆணுக்கேற்ற மனநிலை ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கேற்ற மனநிலை பெண்ணுக்கு உண்டு. பெண்ணுக்கு ஆணை காட்டிலும் சிறந்த குணங்கள் உண்டு. பெண்ணின் குணம் அன்பு, இரக்கம், ஒரு தாய்மை உணர்வு, இதெல்லாம் இருக்கும். நம் குடும்பத்தாரை, நாம் எத்தனை நம் பிள்ளைகளை, கணவனை, பெரியோர்களை எல்லோரையும் அனுசரித்து தாழ்ந்து போகும் குணம் இருக்கும். இது ஆளுகை செய்கிறவர்களுக்கு பெண்ணின் குணம் சிறந்த குணம். பெண்ணின் குணம் தான் சிறந்தது. ஆளுகை செய்கிறவர்களுக்கு அது பொருந்தாது. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், நீ ஒரு அடி அடித்தால் நான் 4 அடி அடிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களா இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் தேசத்திற்கு பாதுகாப்பு. அதனால் அதற்கேற்ற ஆட்கள் அந்தந்த வேலையை செய்தால்தான் பொருந்தும். யார் பெரியவர்கள் என்றல்ல, பெண்களும் பெரியவர்கள் அல்ல, ஆண்களும் பெரியவர்கள் அல்ல, எல்லோரும் சமமானவர்களே. ஆனால் யாருக்கு எந்த ஒரு வேலை பொருந்தும் என்ற ஒரு குணம் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமே. பச்சை நிறம் சிறந்ததா, நீல நிறம் சிறந்ததா என்று கேட்டால் இதை எப்படி பதில் சொல்ல முடியும்? அது ஒரு நிறம், இது ஒரு நிறம், இதில் எது சிறந்தது என்று சொல்ல முடியும்? அது போலதான் ஆணும் பெண்ணும் அவரவருக்குள்ள தன்மை அவரவருக்கு உண்டு. இரண்டும் சிறந்ததுதான், எதுவும் மட்டமானது அல்ல. அதை புரிந்து கொண்டு எதற்கு எது பொருந்துமோ அதற்கு அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த இடத்தில் ஞானமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். பெண்கள் தேசத்தை ஆளுகை செய்வது தேவையற்றது, ஆண்கள் ஆளுவதே சிறந்தது. அப்படி செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளும் பெண்களும் என் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்களே என்று கேட்கிறார். அப்படி என்றால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பேசுகிறார், என் ஜனமே, உன்னை வழி நடத்துகிறவர்கள், உன்னை வழி நடத்த வேண்டிய அதிகாரிகள், ஆளுகை செய்கிறவர்கள் உன்னை நல்ல வழியில் நடத்தாமல் உன் வழியை அழித்து போடுகிறார்கள். நீ நடக்க வேண்டிய பாதையை அழித்து போடுகிறவர்களா இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கர்த்தர் பேசுகிற வார்த்தை. உன்னை உன்னை ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் உன்னை அழித்து போடுகிறார்கள். தேசம் அப்படி இருந்தது. பொது ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களும் அதிகாரிகளும் அக்கிரமமாய் ஆளுகை செய்தார்கள். இதைதான் வேதம் என்று சொல்லுகிறது. கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து நியாயம் தீர்க்க நிற்கிறார். தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காட, அவர்களை காப்பாற்றுவதற்காக, நான் இருக்கிறேன் என் ஜனங்களுக்காக, நீங்கள் எப்படி என் ஜனங்களை இப்படி செய்வீர்கள், என் ஜனங்களை எப்படி நீங்கள் கொடுமைப்படுத்துவீர்கள் என்று கேட்பதற்காக கர்த்தர் எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் தீர்க்க எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், இன்று கர்த்தருடைய ஜனமாகிய நாம், நமக்காக கர்த்தர் எழுந்து நிற்கிறார். அதன் பொருள் என்ன? அதாவது நம்முடைய பாதுகாப்புக்காக, நாம் பட்ட கொடுமைகளில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நமக்காக எழுந்திருக்கிறார். நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் செய்து போராட, நம் கூட இருந்து நம் எதிரியை எதிர்த்து நிற்க, நமக்காக பரிந்து பேச அவர் இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால்
ஒரு தகப்பனார் ஓடி வந்து காப்பாற்றுவார். யாரடா அது என் பிள்ளையை துன்பப்படுத்துவது என்று. அது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எழும்பி வந்து வழக்காடுகிறார். இப்படி இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களை கொடுமைப்படுத்தின மூப்பர்களையும் பிரபுக்களையும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அப்படி என்றால் மூப்பர்கள் பிரபுக்கள் என்றால் தேவாலயத்தில், அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தேவாலயத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். அது மட்டுமல்லாமல் தேசத்தை ஆளுகிறவர்கள், அதாவது மந்திரிகள், கலெக்டர்கள் போன்ற பதவியில் இருப்பவர்கள், அவர்கள் தானே ஆளுகையை செய்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அந்த காலத்தில் இப்படி அதிகாரம் வகிப்பவர்கள் எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள், ஜனங்களை கொடுமையாய் ஆண்டார்கள். அதனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எழும்புகிறார். அவர்களிடம் கர்த்தர் கேட்கிறார், என் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் கழுத்தை நெரிப்பது என்ன என்று கேட்கிறார். கழுத்தை பிடித்து நெரிப்பது போல என் ஜனங்களை ஏன் கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார், மூப்பர்களையும் பிரபுக்களையும் பார்த்து. அதாவது நாம் துன்பப்படும் காலத்தில் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் நடந்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படும் துன்பத்தில், துயர நேரத்தில் நாம் தத்தளித்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எழும்புகிறார். அவர் நமக்காக எழும்பி சந்தோஷமாய் நாம் இருக்கும்படியாக நமக்காக யுத்தம் செய்து நம் சத்துருக்களை அழித்து நமக்கு நல்வாழ்வை தருகிறார். அதற்காக அவர் எழுந்திருப்பார் என்று இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது. சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது? அதற்கான பதில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? சீயோன் குமாரத்தி என்ன செய்தாள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், அகந்தையாய் திரிந்து, அகந்தையாய் என்றால் திமிரு, பெருமை, கர்வம், அகம்பாவம் என்ற வார்த்தைகள் பொருந்தும். இப்படியாக இருந்து பெருமை பிடித்து நான் பெரியவன், நான் பெரியவள் என்ற எண்ணம் கொண்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் தன் இஷ்டப்படி பெருமையாய் வாழ்வது, இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள், கர்த்தருடைய ஜனங்கள். இன்றும் இப்படி வாழ்கிறவர்களுக்கு இது பொருந்தும். அவர்கள் எப்படி எல்லாம் பெருமைப்பட்டார்கள், பாவம் எப்படி செய்தார்கள், அவர்கள் செயல்கள் எப்படி இருந்தது என்று வேதம் இங்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்களின் செயல்கள் எது எது பாவம், இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது எது எது பாவம் என்று விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சீயோன் குமாரத்தி அகந்தையாய் இருந்து கழுத்தை நெருட்டி கண்களை மருட்டி ஒய்யாரமாய் நடந்தாள். கழுத்தை நெரித்து கண்களை மருட்டி ஒய்யாரமாய் நடப்பது. அப்படி என்றால் இன்று இந்த அழகி போட்டிகள் எல்லாம் வைக்கும் பொழுது கேட்வாக் என்று சொல்வார்கள். ஒய்யாரமாய் நடந்து வருவார்கள். அந்த நடை, அந்த தோற்றம், அப்படிப்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். இது போல சீயோன் குமாரத்தி வந்தாள் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் திமிர் பிடித்து அலைந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் பெருமை பாராட்டி, என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் பெரியாள் என்று எப்பொழுது பார்த்தாலும் பெருமை, எதற்கெடுத்தாலும் பெருமை. இப்படி பெருமையாய் நடந்த பாவத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மருட்டி, கண்களையும் பொல்லாதாவி பிடித்து விட்டது, கால்களையும் பொல்லாதாவி பிடித்து விட்டது. பாவம் செய்தார்கள், உணர்வற்று இருந்தார்கள். அதன் பொருள் என்ன? அவர்கள் செய்த பாவம் பெரியது. இச்சைக்கு இடம் கொடுத்து சுகபோகமாய் வாழ்வது. கர்த்தரிடம் வந்து விட்டார்கள், கர்த்தருடைய ஜனமானார்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆகிறான் என்றால் கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார். பணம், பொருள் பெருகும், ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம் கர்த்தர் தருவார். அது கர்த்தரோட குணம். என் பிள்ளை அவன் சந்தோஷமா இருக்கட்டும் என்று அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் வந்தவுடன் நம் கால்கள் தரையில் இருக்காது, அது வானத்தில் பறக்க தொடங்கும். அதன் விளைவு என்ன? பெருமை. என்னிடத்தில் இது இருக்கிறது பார்த்தாயா, என்னிடத்தில் அது இருக்கிறது பார்த்தாயா என்று பெருமை பாராட்டி அழிந்து போவது. இப்படி கர்த்தர் தரும் ஆசீர்வாதத்தை உணர்ந்து பற்றி கொள்ளாமல் அக்கிரமமாய் அனுபவித்து அழிந்து போவது. இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைதான் இங்கு சொல்லுகிறது வேதம். இப்படிப்பட்ட
பெருமையின் காரியங்கள் நம்மிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. சரி, சீயோன் குமாரத்தி என்னவெல்லாம் செய்தார்? அவளுடைய அலங்காரம் எப்படி இருந்தது? என்னவெல்லாம் செய்தார்கள் என்றால், நெற்றியில் சுற்றி வைத்துக் கொண்டார்கள். நெற்றியில் வைக்கும் அலங்காரம், தலையிலிருந்து செயின் போல தொங்க விடுவார்கள், நெற்றி சுட்டி என்று சொல்வார்கள், அது வைத்துக் கொள்வார்கள். கால்களில் சிலம்பு போட்டுக் கொள்வார்கள், கொலுசு போட்டுக் கொள்வார்கள், கழுத்தில் ஆரம், காதில் தோடுகள், இப்படி சகலவித தங்கத்தினாலான, தங்கம் வைரம் என்ற அலங்காரங்கள், சரீரத்தில் அலங்காரம் செய்து கொள்வது சீயோன் குமாரதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலரை குறிக்கும், உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒய்யாரமாய் நடந்து, அதாவது பெருமைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை என்ற பாவத்திற்கு, பெருமை என்றால் தலை நிமிர்ந்து நடப்போம் அல்லவா, அதனால் கர்த்தர் தலையிலேயே அடிப்பார். இது அவருடைய குணம். பெருமை கொண்ட மனிதனுக்கு தலையில் பாதிப்புகள் வரும். இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வியாதி நமக்கு ஒவ்வொரு சரீரத்தில் வரும் பொழுதும் அந்தந்த பாவத்திற்கு ஏற்ற இடத்தில் தான் வரும். நமக்கு என்ன வியாதி வந்திருக்கிறது என்றால் அதை வைத்தே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நியாய தீர்ப்பு வரவில்லை என்றால் நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு என்ன வியாதி வரும் என்றும் நம்மால் சொல்லிவிட முடியும். பொதுவாக பெருமை கொண்டு மனிதர்கள் அடைந்தால் தலைப்பகுதியில் பாதிப்பு ஏற்படும். கர்த்தர் தலையில் அடிப்பார். அதற்கு அடுத்த வசனம் ஆதாரமா இருக்கிறது. இதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி மேட்டுமையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் திரிகிறார்கள், அதனால் அவர்களுடைய உச்சந்தலையை மொட்டையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலையில் கர்த்தருடைய கோபம் வருகிறது. ஏனென்றால் அவர்கள் பெருமைப்பட்டார்கள். அவர்கள் பெருமைப்பட்டு என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். அதாவது இன்னொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். விபச்சார பாவத்திற்கு இடம் கொடுத்தால் கால்களின் பாதிப்பு வரும். திருடுவது, லஞ்சம் வாங்குவது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்வது கைகளினால் செய்யும் பாவம். அதை கைகளை பயன்படுத்தி பாவம் செய்தால், இருதயம்தான் எல்லாவற்றையும் நினைக்கிறது, ஆனால் செயல் செய்வது கைகள். அந்த கைகளினால் செய்யும் பாவத்திற்கு கைகளில் பாதிப்பு வரும். அதே போல அதிகமாய் உணவுக்கு இச்சைக்கு இடத்து கொடுத்து நாம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் வயிற்றில் பிரச்சனை வரும். அதை கவனித்துக் கொள்வோம். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து டிவி பார்ப்பது, செல்போன் பார்ப்பது, இது தவறு இல்லை. அதில் நல்ல காரியங்களை பார்த்தால் பாவம் இல்லை. அதனால் கண்களில் எந்த பாதிப்பும் வராது. எவ்வளவு நேரம் பார்த்தாலும், தினமும் 10 மணி நேரம் செல்போனிலும் டிவியிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் நிச்சயம் நம் கண்களில் பாதிப்பு வராது. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு நிரம்பி இருப்பதினால் நம் கண்கள் பாதிக்கப்படாது, தவறே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் பாவமான இச்சையான காரியங்களை நாம் பார்த்தால், சினிமா, வீடியோ போன்ற காரியங்களை பார்க்கும் பொழுது நம் கண்கள் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பார்க்கிறதினால் கண்கள் மட்டும் அல்லாமல் நாம் தவறான நினைவுகளை நினைப்பதினால் இருதயமும் சேர்ந்தே பாதிக்கும். பொதுவாக நம் இருதயத்தின் நினைவுகளில் நாம் தவறான நினைவுகளை அசை போடுகிறவர்களாய் இருந்தால், இச்சையான நினைவுகள், பாவமான நினைவுகள், பிறரை துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது, பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைப்பது, பிறரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது, இப்படியெல்லாம் நாம் நினைத்தால் நம் இருதயத்தில் பாதிப்புண்டாகும். பழிவாங்க நினைத்தால் கூட நாம் பழிவாங்க கூடாது. பழிவாங்குதல் தேவனுக்குரியது. நாம் மன்னிக்கவே பழக வேண்டும். அப்பொழுது நம் இருதயம் பாதுகாக்கப்படும். சீயோன் குமாரத்தி எப்படி இருந்தால், என்னவெல்லாம் செய்தால் என்று வேதம் சொல்லுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கால்களில் சிலம்பு, கொலுசு போன்ற அலங்காரங்கள் செய்து கொள்வது, கழுத்தில் ஆரங்கள், காதில் அஸ்த கடகங்கள், தோடுகள், கைகளில் வளையல்கள் போன்ற, நெற்றி சுட்டி போன்ற அலங்காரங்கள். அது மட்டுமல்ல, தலையில் அந்த காலத்தில் சிரபூஷணங்கள் என்று தலையில் வைத்து தைப்பார்கள். அதாவது சூரியன் போல சிறு சிறு பொருள்கள் இருக்கும். சூரியனை போல, நிலாவை போல, இதையெல்லாம் தலையை சீவி மணப்பெண்ணுக்கு இதெல்லாம் சுட்டுவார்கள். இப்படியெல்லாம் வைத்து அலங்கரித்துக் கொள்வது பழக்கம். பழங்கால திரைப்படங்களில் இதையெல்லாம் பார்க்கலாம். தலையில் தங்க நகைகளை வைத்து அலங்காரம் செய்து கொள்வார்கள், தலைமுடியிலும் கூட. இப்படி
செய்யும் பழக்கமெல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட அலங்காரங்கள் செய்து திரிகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் வினோதமான வஸ்திரங்கள், விதவிதமான அலங்காரமான உடைகள், நகைகள், உடைகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு, தலையில் குல்லாக்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அலங்காரமாய் திரிகிறாள். அதாவது இச்சைக்கு இடம் கொடுத்து அலைவது. இப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமான அலங்காரங்கள். பொதுவாக அலங்காரம் செய்வது என்று வரும்பொழுது பெண்களுக்கு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. எது சரி, எது தவறு? அதாவது அலங்காரம் செய்து கொள்வது தவறா, சரியா என்றால் இந்த கேள்வி எல்லோரிடத்திலும் மிகப்பெரிய வாக்குவாதத்திற்குரிய ஒரு பொருளா இருக்கிறது. அதாவது அலங்காரம் செய்வது என்பது எப்படி சரியா தவறா என்றால் அதை பற்றின தெளிவான ஒரே ஒரு வார்த்தை புரிதல் என்னவென்றால், நாம் எந்த நோக்கத்தில் செய்கிறோம் என்பதே முக்கியம். எதற்காக நாம் அலங்காரம் செய்கிறோம், எந்த காரியத்திற்காக, எந்த விஷயத்தை செய்தாலும் கர்த்தருடைய பார்வை நாம் எந்த நோக்கத்தோடு செய்கிறோம் என்பதை பார்க்கிறது. நம்முடைய நோக்கம் சரியாய் இருந்தால் அது எதுவாய் இருந்தாலும் தவறில்லை. கர்த்தர் பார்ப்பது முகத்தை அல்ல, இருதயத்தை. என்ன நோக்கத்தோடு என் மகள் அலங்காரம் செய்கிறாள், எதற்காக இவள்? ஒன்றும் இல்லை, அலங்காரம் கூட இல்லை. ஒரு பெண் எந்த அலங்காரமும் செய்யாமல் தவறான ஒரு இடத்திற்கு, ஒரு தவறான நோக்கத்தோடு ஒரு அடி எடுத்து வைத்தால், காலால் ஒரு அடி எடுத்து வைத்து திரும்பி பார்த்தால் கூட கர்த்தர் அதற்கு நியாயம் தீர்ப்பார். நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். இச்சையோடு ஒரு அடி கால் எடுத்து வைத்து திரும்பி பார்த்தால் போதும். மனதில் தவறான எண்ணத்தோடு ஒரு பெண் இப்படி செய்தால் அவளுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் அவள் இருதயம் தவறாய் நினைக்கிறது. நோக்கம் என்ன என்பதை கர்த்தர் பார்ப்பார். ஆபாசமாக உடை அணிந்தால் சொல்லலாம், அதை சரி என்று சொல்லவில்லை. அதுவும் அவரவர் மனதை பொறுத்து இருக்கிறது. இப்படி பிறரை நியாயம் தீர்ப்பது தவறான நோக்கம். அதாவது யாரா இருந்தாலும் தெளிவான புரிதல் வேண்டும். நோக்கம் என்ன, எதற்காக நாம் எந்த காரியத்தை செய்கிறோம் என்பது மிக முக்கியமா இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தி இப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டு திரிந்தாள் என்றால் ஜெபிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழவில்லை, இச்சைக்கு இடம் கொடுத்து இதையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை பொல்லாத மனிதர்களிடம் ஒப்பு கொடுத்தார். பிரபுக்களும் மூப்பர்களும் அவர்களை ஆளுகை செய்தார்கள். இப்படி நடந்தது. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த பெருமை என்னும் காரியம். பெருமை கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு இச்சை, பாவம் என்று வாழ்ந்தார்கள். அதனால் இப்படி நடந்தது. வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டார்கள், அலங்கார வஸ்திரங்கள், ஆபாசமான உடைகளை அணிந்து கொண்டார்கள். இப்படி இச்சைக்கேற்றபடி நடந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்த்தார். இப்படிப்பட்ட கொடுமைக்கு இடம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கதறி அழுத போதோ அவர்களுக்காக அவர்கள் சத்துருக்களோடு கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. இப்படி அவர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து அலங்காரம் செய்து கொண்டு திரிந்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுடைய அலங்காரங்களை உரிந்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இச்சைக்கேற்ற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அகற்றி போடுவார். நீ இப்படி செய்யாது என்று கர்த்தர் அவைகளை எல்லாம் அகற்றி போட்டு, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எண்ணம் தவறாய் இருந்தது. அதனால் கர்த்தர் அவர்களை நியாயத்திற்கு இறங்கினார். அலங்காரமான அவர்கள் தலையை அலங்காரம் செய்து கொண்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் தலையை மொட்டையாக்கினார். அவர்கள் வஸ்திரங்கள், அவர்களுடைய பெல்ட்டுகள், அதற்கு பதிலாக கயிறுகளை கட்டிக்கொண்டு திரியும் நிலை வந்தது. அவருடைய வஸ்திரங்கள் பழைய வஸ்திரங்களை உடுத்த வேண்டிய நிலை வந்தது. இப்படியெல்லாம் அவர்களை கர்த்தர் அவர்கள் அலங்காரங்களை எடுத்து எரிந்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான நோக்கத்தோடு, இச்சையோடு, பாவத்தோடு செய்த அலங்காரங்கள். அலங்காரம் என்று சொல்லும் பொழுது அது அலங்காரம் மட்டும் அல்லாமல் ஆபாசமாய் இருந்தது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருந்தது. இதற்கு ஆவிக்குரிய இன்னொரு பொருளும் உண்டு. இது வெறும் ஒரு பெண்ணை குறித்து சொல்வது மட்டுமல்ல.
இது இன்னும் சொல்ல போனால் இது ஒரு அலங்காரத்தை மட்டும் சொல்வதல்ல. ஆனா இதற்கும் பொருள் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேட்டிமைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தார்கள். பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வந்தது. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். அவர்களுடைய யுத்த வீரர்கள், யுத்தத்திற்கு போன வீரர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தத்தில் மடிந்து விழுந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பெண்கள் அநேகர் விதவையானார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாய் உட்காருவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வெறுமையாக்கப்படும், இஸ்ரவேல் தேசம் வெறுமையாக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் பெருமைக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் முற்றிலும் அழிப்பார். அதாவது பெருமையை குறித்து இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பெருமை என்பது மகா பாவம். பெருமையோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவமாகிறது. பெருமை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடாத குணமாய் இருக்கிறது. கர்த்தர் தாழ்மையாய் இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அது போலதான் நாமும் இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களாய், மன தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பெருமை என்பது எல்லா பாவங்களுக்கும், உலகில் இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அஸ்திவாரமே பெருமையும் சுயநலமும் தான். ஆதியிலே சாத்தான் பெருமைப்பட்டான். பெருமை என்பது அவனுக்குரிய குணமாய் இருக்கிறது. அவன் மேன்மை பாராட்டுதல் என்பது அவனுடைய குணமாய் இருக்கிறது. கர்த்தரோ தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் யாருடைய கட்சியில் சேர வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். நம் குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருக்கு ஏற்ற தாழ்மை உடையதா இருக்கிறதா? பொல்லாதவனுக்கு ஏற்ற பெருமை உடையதா இருக்கிறதா என்பதை சற்று கவனித்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஏற்ற மன தாழ்மையோடும் சாந்த குணத்தோடும் நாம் இருந்து கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.